உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அழகு அழகு கொள்ளை அழகு ராணிக்கும் ராஜாவுக்கும் வந்துட்டு வாரிசு வந்தாச்சு. அந்த சாங் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆப்டாக இருந்துச்சு. ஸோ காவேரிக்கு போட்டிருந்த அந்த இன்ட்ரோ சாங் வந்துட்டு விஜய் வரும்போது ஏதாவது ஒரு சாங் போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் தோண்டிட்டு தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு மண்டபத்தை காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து காவேரி கிட்ட அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு பாருங்க. இது உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சி என்னோட டிசிஷனில் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இம்மிடியேட்டாக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி மாற்றிடுறேன். அதனால தான் உனக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை விட என்ன பாஸ் வேணும் அப்படி தான் கேட்கணும்னு தோணுது. ஸோ காவேரி வந்து கண் கலங்கிட்டு, என்னங்க இப்படி பண்ணுறீங்க, சிம்பிளாக வீட்டிலே வச்சிருக்கலாம்ல, எதுக்காக இப்படி ஹால்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசுகிறாங்க. நீ இப்படி தான் சொல்லுவேன்னு தெரியும், உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கேயே பார்த்துட்டு இருக்க, சுற்றி பாரு அப்படிங்கும்போது சுற்றி பார்க்கும்போது அங்கே இருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா பாய் ஆர் கேர்ள், அதுக்கு வந்துட்டு நேம் வந்து வந்தவங்க எல்லாருமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புதுசாக ஒரு இது நல்லா தான் இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க 2 பேரோட காஸ்டியூம் அடடடா வேறு லெவல்னே சொல்லலாம். ஸோ வேறு வேறு கலரில் இருக்குது அப்படின்னாலுமே இவங்களுக்கு எப்படி போட்டாலுமே அழகாக தாங்க இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ராஜா ராணியாக தான் அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த இவ்வளோ சந்தோஷத்துக்கு இடையில் யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டென்ஷன் ஆக்கிற மாதிரி தான். அதுக்கு அப்படி ஒரு அபசகுணமாக ஒரு பேச்சு பேசணுமா? அவங்க வந்து கஸ்டமரை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களே, இன்வைட் பண்ணியிருக்க எல்லாத்துலேயும் நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியமான கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே இறங்கி போய் வந்து அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் உடனே அன்பு என்ன சொல்கிறாரு, கல்யாண நேரத்தில் வந்துட்டு கடைசி நேரத்தில் இறங்கி போச்சுன்னா பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பிடிக்கலன்னு அர்த்தம். இது என்ன வளகாப்பு நேரத்தில் ஸ்டேஜை விட்டு இறங்கி போகுதுன்னா இவங்களை இன்வைட் பண்ணுறதுக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ தாத்தா வந்துட்டு ஃபங்க்ஷனில் இருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அமைதியாக இருக்காரா என்னன்னு தெரியல. மாப்பிள்ளை கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல கிருஷ்ணாவோட முகம் அங்கே ஜூம் வைக்கும்போது பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி வில்லத்தனம் தெரியுதோ அப்படிங்கிற மாதிரியும் தோணிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா நாள் தான் வந்துட்டு காவேரிக்கு வந்துட்டு மேடம் சாரி மேடம் அப்படிலாம் கேட்டுட்டு தண்ணி குடிக்கிறீங்களா, காஃபி வேணுமா, டீ வேணுமா அப்படிலாம் கேட்டார். பட் இன்றைக்கி எல்லாரோட முகத்துலேயும் சந்தோஷம் இருக்கும்போது ஈவன் சிந்து கூட கொஞ்சம் சிரித்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இவர் ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு, அதில் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு யோசனை வரதான் செய்யுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி சாரதாம்மா அந்த அம்மாவோட அந்த ஒரு தவிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்பவும் அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ கண் கலங்கி நிற்கும் போதுமே கங்கா கேட்குறாங்க, என்னம்மா இந்த நேரத்தில் போய் கண் கலங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி, நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக அவள் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்போ நான் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சுடி. ஆனால் இப்போது அவள் நல்லதாக ஒரு நிலமையில் இருக்கா, நல்ல வாழ்க்கை வாழ்கிறான்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி உங்கள் அப்பா நீ நல்லா வாழ்கிறத வந்து பார்த்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரிக்கிட்டேயுமே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஸோ அந்த மனுஷன் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கோவம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தாலும் பிள்ளைங்க விஷயத்தில் அவர் வந்து எந்த குறையும் வைக்கல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா காவேரி அப்படிங்கும்போது சந்தானம்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறத கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி தான் அங்கே தோணுச்சு. ஸோ இருந்தாலும் காவேரி அங்கே 2 பேருமே வந்து விஜய் காவேரி 2 பேருமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு அந்த சைடு தாத்தா பாட்டிக்குமே சந்தோஷம் தான். ஸோ நிவின் இந்த இடத்துல வந்திருக்காரு அப்படிங்கும்போது நிவின் வந்து சொல்கிறாரு, என்ன தாத்தா பாட்டி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க, இப்படி தான் விஜய் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், அவனுக்குன்னு ஒரு குடும்பம், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவனுக்குன்னு ஒரு குழந்தை, அவன் ஒரு நல்ல குடும்ப பையனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம், அது நாங்கள் இருக்கும்போதே நடக்கிறது சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி மலேசியா போயிட்டு யாரையோ பார்க்க போகிறேன், கடைசியாக ஒருத்தரை பார்க்க போகிறேங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, வந்துட்டார், அதை பற்றி எதுவுமே சொல்லலை. 2 பேருமே கேஷுவலாக தான் அங்கே இருக்காங்க. நிவின் யமுனா 2 பேருமே, யமுனாக்கு தெரியுது தெரியல அடுத்த பிரச்சனை. பட் இதை பற்றி எந்த ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்கல. ரெண்டாவதா இந்த இதுக்கு குமரன் ரீப்ளேஸ் பண்ணி வேறு யாராவது வருவாரோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாலும் அதுவும் நடக்கல. ஸோ எப்படி போகுது என்னன்னு தெரியல. பட் இன்றைக்கி வந்துட்டு ஸ்டேஜில் அவங்க வணக்கம் சொல்கிறதோட ஜஸ்ட் மாலை மாற்றினதோடு நிறுத்திட்டாங்க. ஸோ நாளைக்கு அப்படிங்கிறது வந்துட்டு வளகாப்பு போடுறது ஒரு நாள், அதுக்கப்புறம் இன்னும் இவங்க சைடு அவங்க சைடு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இன்வைட் பண்ணியிருக்காங்கங்கும்போது அவங்களோட டான்ஸ் எல்லாமே வச்சு ஒரு நாள். ஸோ இப்படி இந்த வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த வளகாப்பே போச்சு அப்படின்னாலும் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி குட்டி வீக்காக்கு அதாவது கேஷ்யூ நட் பேபிக்கு வந்துட்டு நீங்களாம் என்ன மாதிரியான பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதான்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகல இல்லையா, நம்ம போயிருந்தோன்னா அந்த போர்டில் ஏதாவது ஒன்று எழுதி வச்சுட்டு வந்திருப்போம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றின more அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.